விஜயகாந்த் பேசுறானா பேசுறேன் பார்க்கறதுக்காக. விஜயகாந்த் பேசுவானா பேச மாட்டானா? சரி, நான் பேசுறேன்னா நான் பேச ஆரம்பிச்சேன், நீங்க எல்லாரும் தாங்க மாட்டேன். யாரும் தாங்க மாட்டேன். நீங்க என்ன பிரச்சாரத்துக்கு போன ஜெயலலிதாவோ பிரச்சாரம் செய்ய போகின்ற கலைஞரோ ஸ்டாலினோ தாங்க மாட்டார். ஏன் இதை சொல்லுகிறேன்? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிரேனைட் உள்ள சகாயம் அவர்கள் எப்போ கொடுத்துட்டார். சகாயம் எப்போ கொடுத்துட்டார். ஆனால் கிரேனைட் உள்ள இதுவரைக்கும் இவர்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கலை? முதல்ல நடவடிக்கை எடுக்கிறேன். நாங்கள் சுமார் 1,10,000 கோடி இருக்கும். ஊழல் மேலவளவு கீழவளவுங்கிற ஊர்ல நானும் தான் போனேன். எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி தேவகோட்டையில் நான் படித்தேன். ராமநாகருங்கிற டீப்ட் ஹைஸ்கூல்ல படிக்கும்போது இந்த மேலவளவு கீழவளவு அது சர்றன்னு பஸ் போகும், எம்டிடி பஸ். அந்த பஸ்ஸில் உட்காந்து போகுது. அந்த மேலவளவு கீழவளவு எந்த அளவுக்கு போகுது அப்படின்னா அப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இப்போ பார்க்குறேன் மேலவளவு கீழவளவு கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்களே பிஆர்பிங்கிறவங்க. எல்லா இடத்துலையும் கிரேனைட் கற்களா 2 பக்கம் ரோடு நிறைய போட்டிருப்பாங்க. ஆக ஏன் இந்த அவல நிலை ஏற்படுது தமிழ்நாட்டில்? இந்த முதலமைச்சர் எப்படிப்பட்ட முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்காங்கிறத நீங்களும் புரிஞ்சுக்கணும். சரி, கிரேனைட் ஊழல் இவ்வளவு தூரம் மேலவளவு கிழவளவு இப்படி 2 பக்கம் கல்ல அடிக்க வச்சிருந்தாங்களே, மகேந்திர பூபதி மேல ஆக்ஷன் எடுத்து அந்த ஜட்ஜு சரியில்லைன்னு சொல்லி அதாவது உயர்நீதிமன்ற ஜட்ஜு கிட்ட சொல்லி வேலையை விட்டு எடுத்தீங்களா? சரி, தற்காலிக நீக்கம் பண்ணீங்கன்னா ரைட். அந்த தற்காலிக நீக்கம் எப்படி இருக்கணும்? கவுல் சொல்லி மகேந்திர பூபதி மட்டும் தற்காலிக நீக்கம் பண்ணிருக்கீங்களே, பிஆர்பி நீங்க உள்ளதுக்கு போடணுமா இல்லையா? சரி, அவர் தான் ரிலீஸ் பண்ண தவறு தான் நீங்க கண்டிக்கிறீங்க. பிஆர்பி எப்படி அவர் ரிலீஸ் பண்ணலாம்? ஆக இதுல ஏதோ உள்நோக்கம் இருக்கு, உள்நோக்கம் கற்பிக்கப்பட்டிருக்கு. மக்களே இதை புரிஞ்சுக்க. ஏனென்றால் 1,00,000 கோடி கொள்ளையடிச்சிருக்கான கொஞ்சம் நஞ்சமா. அந்த 1,00,000 கோடிக்கு எவ்வளவு பணம் வாங்குறீங்களே? அடேங்கப்பா, நீங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. தமிழ்நாடு மக்களே, நாங்கள் இன்னைக்கு 6 கட்சி ஒன்று சேர்ந்திருக்கோம். 6 கட்சி நன்றாக சிந்திக்கணும். கடந்த 50 வருஷத்தில் இதுவரைக்கும் நடக்காத ஒன்றுதான் திமுக அதிமுக மாற்றாக ஒரு கட்சி வர வேண்டும். எல்லோரும் ஒன்று சேருவோம். அதனால தவிர எங்க கம்யூனிஸ்டுக்காரன் குறைந்த செயல் திட்டம் என்னாச்சு இதெல்லாமா கேட்கறது? கருத்து கந்தசாமி அவங்க கேட்குறாங்களே, உங்க குறைந்த இன்னும் செயல் திட்டம் என்னாச்சு இதையா கேட்கறது? இதை என்னன்னா விஜயகாந்த் இவ்வளவு பேசுறாரு. யாராவது வரும்போது நான் டிவியில் பார்த்தேன், ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வருவாங்க. சரி அப்படின்னு கேட்டுக்கிட்டே வரும். இதை கேட்கற வச்சுதான் பேசுகிறேன். அதனால்தான் அவர்களை கருத்து கந்தசாமி என்று சொன்னேன். கருத்து தான் சொல்லுவாங்களே தவிர எதுவும் சொல்ல மாட்டான். விஜயகாந்த் எதுக்கும் பயப்பட மாட்டேன். ஏனாலும் எனக்கு சொந்தப்படுது. கலைஞரும் சொல்றாரு, ஜெயலலிதாவும் சொல்றாங்க. இருவரும் படிப்படியாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம். கலைஞர் சொல்ற நாங்கள் ஆட்சிக்கு பூர்ண மதுவிலக்கு முதல் கை எழுதுங்கிறார். சந்தோஷம். 5 முறை நீங்கள் தானே முதலமைச்சர். அப்ப எங்க போனீங்க? அப்பெல்லாம் பூர்ண மதுவிலக்கு தெரியல, நீங்க தானே மதுவிலக்கு கொண்டு வந்தீர்கள். சரி, இவங்க படிப்படியாக எப்போது குறைக்கிறாங்க? இப்பதான் ஏன் படிப்படியாக குறைக்கணும்னு சொல்றாங்க? ஜெயலலிதா ஏன் படிப்படியாக கொள்ளையடிச்சு சொல்லட்டுமா? இல்லை கொள்ளையடிக்கிற அளவு இல்லாமல் நீங்கள் அவட கொள்ளையடிப்பீங்க. அதாவது இன்னைக்கு வாட்ஸ்அப் பார்த்துருப்பீங்கல்ல, இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் என்ன சொல்லணும்னா கால்படி, அரைப்படி, முக்காப்படி, ஒரு படி படிப்படியாக குறைக்கிறேன் இதுதானா இந்த படியா அப்படின்னு ஒரு ஆள் கேட்டிருக்காங்க. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், உங்களை எந்த அளவுக்கு கிண்டல் பண்ணுறாங்கன்னா அந்த அளவுக்கு இந்த நாடு கெட்டு குடிச்சு போயிருக்கு. 50 வருஷம் ஆண்ட கட்சிகள் இன்னைக்கு எல்லாரும் உங்களோட யாரு கூட்டணி போயிருக்க? லெட்டர்பேடு கட்சி என்பது போலதான் கூட்டணி இருக்க. நான் லெட்டர்பேடு என்பது சொல்லாமல் சொல்லி உங்களோட யாரு கூட்டணி? இவங்க ஒரு பக்கம் சொல்ல எல்லாம் பிடிவாதம். இவரை பார்த்தா அடுத்து உங்க கட்சி வேலையப்பாரு உடனே ஸ்டாலின் குடிச்சிட்டு என்னைய சொல்லப்பா என்னைய சொல்ல. ஏன்னா அவரை கவுத்துறதுக்கு அவருடைய குணங்களே போதும், அவருடைய செயல்பாடுகளே போதுன்றது.
படிப்படியாக குறைக்கணும். என்ன படிப்படியாக கொள்ளையடிச்சிங்களா? திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இது வரைக்கும் மணல் கொள்ளை இங்கே தான் அதிகமாக, தமிழ்நாட்டிலே அதிகமாக நடந்த இடம் இந்த இடம் தான். இப்போ தான் சொன்னாங்க தலைவர் மக்கள், நான் கேட்கும்போது மணல் கொள்ளை ஏற்கனவே பேப்பரில் எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, நான் படிப்பேன் இல்லை சொல்லுவாங்க. ஜெயலலிதாவுக்கு சால்ரா அடிக்கிறதுக்குத்தானே பத்திரிகையாளர், அதாவது மீடியாவில் தவறா மீடியாவில் சூட் கேஸ் கொடுக்குறாங்க. பத்திரிக்கை இந்த பத்திரிக்கை பிடிச்சி எழுதுவா, ஏன்னா இவங்க அப்பா வீட்டு காசு இவங்க அம்மா வீட்டு காசு இல்லை, இவங்க தூக்கி கொடுக்கறதுக்கு உங்களுடைய காசு மறந்த, உங்கள்கிட்ட கொள்ளையடிச்ச காசு மறந்துடாங்க மக்களே. அதை வைத்துக்கொண்டு உங்களை சொல்லவில்லை, இப்பொழுது சொல்ல இங்கே எடுக்கிறாங்களோ இவங்களை யாரும் நான் சொல்லுவது உங்கள் பத்திரிகை நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, பத்திரிகையோட முதலாளிகளை தான் சொல்ல உங்களை சொல். ஏன்டா நீங்க நல்லவங்க தெரியும், உங்களுடைய குடும்பங்கள் அவர்கள் குடும்பத்தை அவர்கள் காப்பாற்றவும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையில் இருக்க மாதிரி நீங்களும் பத்திரிகை துறையில் இருக்கீங்க, மீடியா துறையில் இருக்கீங்க. ஆக அதை நான் குறை சொல்ல. விஜயகாந்த் எப்பவாவது ஏர்போர்ட்ல இருக்கிற யாரையும் பேச மாட்டேன், ஏன் எதுக்காக நான் பேசணும்? அதுக்கு நான் நேரத்தை வழக்கம் சொல்றேன். நான் தெரியாம கேட்கிறேன். 50 வருஷமாக இருந்த ஒரு ஆட்சி, 50 வருஷம் மாறி மாறி ஆட்சி பண்ணாங்க. திமுக இல்லாவிட்டால் அதிமுக, இல்லாவிட்டால் திமுக, திமுக இல்லாவிட்டால் அதிமுக. இப்பொழுதான தேசிய முற்போக்கு திராவிட மக்கள் நல கூட்டணியும் தமிழ் மாநில காங்கிரஸ் 3 கட்சியும் சேர்ந்திருக்கோம். இன்னைக்கு நாங்கள் சேர்ந்திருக்கோமே, நேற்றிலிருந்து ஆரம்பிச்சிருச்சு எங்களுடைய யுத்தம் ஆரம்பித்தோடு. இது நிச்சயமாக தேர்தல், இது ஒரு போர். இந்த போர்ல யாரு ஜெயிக்கலாம் நாம் பார்க்கணும். அவர்களா இல்லை நம்மளா? நாங்கெல்லாம் நல்லவர்கள், அவங்கெல்லாம் தீயவர்கள். மக்களுக்கு அவங்க விசச்செடிகள், அவங்கள காலில் போட்டு மிதிக்கணும். நீங்களாம் எதில் போட்டு போய் காலில் போட்டு மிதிக்க வேண்டிய விசச்செடிகள் தான் 2 பேரும். திமுக அதிமுக காலில் போட்டு மிதிக்கக்கூடிய விசச்செடிகள் ட்விஸ்ட் பண்ணுங்க, நல்லா பண்ணு. விஜயகாந்த் கோவப்படுறாரு, எதுவும் என்ன ட்விஸ்ட் பண்ற அவங்க இல்லை என்பதை நீங்களும் புரிஞ்சுங்க. அவங்க எடுத்து கொடுக்க வேண்டியது அவங்க கடமை. ட்விஸ்ட் பண்றது யார்? திரைக்கு பின்னாடின்னு சொல்றாங்களே அடிக்கடி, அவங்க தான் ட்விஸ்ட் பண்றாங்க. இவங்க யாரும் ட்விஸ்ட் பண்றதில்லை, இவங்களுக்கு தெரியும். என்ன பண்றது? நம்மளுக்குன்னு ஒரு வயிறு இருக்க, ஒரு குடும்பம் இருக்கு, அவங்கள காப்பாற்றணுமேங்கிறதுனாலதான். ஆக எல்லாருக்குமே குடும்பம் வயிறு இருக்குது, அதே போலதானே உங்களுக்கும் இருக்கப்பொழுதுதான் அவங்களுக்கு இருக்கும். அதனாலதான் அவங்களை நான் திட்டு, எனக்கு உரிமை இருக்கு. இது நடப்பது தேர்தல் அல்ல, இது ஒரு போர், யுத்தம் நடக்கும். இந்த யுத்தத்தில் யாரு ஜெயிப்பாருங்கிறது மக்களாக நீங்கள் தான் பதில் சொல்லணும். யாரு ஜெயிப்பார்கள் ஜெயிக்க மாட்டார் என்பதை நீங்கள் தான் பதில் சொல்லணும். ஆனா திமுகவும் போட்டி போடும், அதிமுக போட்டி போடுவாங்க. விஜயகாந்திக்கு நாளைக்கு வருவாங்க, நாளைக்கு கட்சிக்காரன் ஒவ்வொரு ஆர்டிஸ்டா நீங்க பார்க்கலாம், நடிகர்களை எல்லாம் பார்க்கலாம். ஏன்னா இவங்க எல்லாத்தையும் தான் எழுதி கொடுப்பாங்க. நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் எழுதி கொடுக்க வேண்டிய இவங்களுடைய கடமை. அதை மாற்றி எழுதுவது அவங்களுடைய கடமை. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க. இப்போ என்னமோ சொன்னாங்க, என்கிட்ட கூட தினமலை 2 நாள் அவங்கள பற்றி நல்லா எழுதுறேன். நான் படிக்கிறதே இல்லையே, படித்தாதானே குமுத ரிப்போர்ட்டர்னு எழுதும். பாருங்களேன், எல்லாமே தலைகளாக மாறும். குமுத ரிப்போர்ட்டர் எப்போ பார்த்தாலும் உங்களை திட்டிக்கிட்டே இருக்கட்டும். இப்போ என்ன திட்டத்தட்ட திண்டுக்கல் வைரக்கள், திட்டத்தட்ட திண்டுக்கல் வைரக்கள். நான் அப்படிதான் நினச்சிக்கிறத யாரும் தப்பா அர்த்தங்கள் எடுக்கிறது இல்லை. ஆக இவ்வளவு விஷயத்தையும் தெரிஞ்சு தலையில ஏற்றி வச்சிருக்கான இந்த விஜயகாந்த் எப்படிப்பட்டவனா இருக்க முடியும் நீங்களும் சிந்திச்சிங்க. ஆக எனக்கு சொல்ல வேண்டாம், உங்களுடைய இதுல இன்னமும் நீங்க ஏதாவது மாற்றி போடணும்னு நினைச்சா உங்க தலையெழுத்து யாராலும் மாற்ற முடியாது என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறும். நன்றி, வணக்கம். மக்கள் ஒரு புறம் தெய்வம், ஒரு புறம் பக்கம் துணை என நிற்கும், இருபுறம் 8 திசைகளும் தொட்டு தகர்த்திட கேட்கும் நம் முரசு. கோடிக்கரங்களும் நீரை விட்டன, கொள்கை விதைகளும் வேரை விட்டன, நாளை தாய்க்குலம் நம்மை வாழ்த்திட பூக்கும் நல்லரசு. குற்றம் செய்தவன் கொற்றவனாயினும், கோட்டை கொத்தளம் கொண்டவனாயினும், தர்மம் கெட்டது தட்டு கேட்பது எந்த வாழ்க்கை நெறி. நோட்டை கொடுத்திங்கு ஓட்டை கேட்பவர், கேட்டை விளைத்திங்கு நாட்டை கெடுப்பவர், மூட்டை முடிச்சுடன் ஓட்டம் எடுத்திட செய்வான் விருதகிரி. வாக்குகள் கேட்டு வாங்கும்போது நாக்கில் 100 பொய் வைப்பார்.
மக்கள் காதில் பூ வைப்பார். காலம் மாறும், காட்சிகள் மாறும், கேள்வி கேட்டால்தான் கரைகள் போகும், துணி வெளுப்பாகும், துவைத்து போட்டால்தான் எது நடந்தாலும் நமக்கெனவென்று ஒதுங்கிடலாமா தோழா தோழா? வலியவர் துன்பம் வலியவர் பார்த்து இருப்பது கூடாது. பிறர்க்கென கொஞ்சம் இலகிடும் நெஞ்சம் படைத்திட வேண்டும் தோழா தோழா. பொதுநல தொண்டு புரிந்தவர் கொண்டு புகழ்மிகு வரலாறு. நமக்கு நமக்கு நம டம் டம் தோரா, நமக்கு நமக்கு நம டம் டம் தோரா, நமக்கு நமக்கு நம டம் டம் தோரா, நமக்கு நமக்கு நம டம் டம் டம். விவசாயி 2 பேருக்கு பணம் முரட்டு பணத்தை வச்சிருக்காங்கிறாங்க. முரட்டு பணமா இல்ல மக்களுக்கு முன்னாடியே முரடாது கரடாகுது. நினைத்தால் மக்கள் வாக்களித்தால் இந்த கருப்பு மைய நம்பி கையில வைக்கிற மைய நம்பிதான் நீங்க ஆட்ட முறை. இந்த மையம் மறந்துட்டா வைக்கிற மைய மக்கள் மறந்து மாத்தி ஓட்டு போட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் மக்களே நீங்க நல்ல வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல இந்த யுத்தத்தில் நாங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. எல்லாருக்கும் எல்லாம் வாய்க்கும் நாளில் எந்த எண்ணம் ஈடேறும். இல்லாமல் போனால் மேலும் மேலும் எந்த கண்கள் சூடேறும். என்னை தொடர்ந்து வருகின்ற பேரை என்றும் விடமாட்டேன். தோழர் தமக்கு துன்பங்கள் வந்தால் சோற்றை கூட தொடமாட்டேன். இடிமழை மின்னல் இடை வரும் போதும் நடுங்கிட மாட்டேன். நான் தான் முன்வைத்த காலை பின்வைக்கும் வேலை என்னிடம் கிடையாது. தடந்தோள் உண்டு, தடக்கை உண்டு, தடைகளை செய்வேன். தூள்தான் லட்சிய தாகம் இருக்கின்ற பேருக்கு இதயங்கள் உடையாது. மக்கள் ஒரு புறம் தெய்வம், ஒரு புறம் பக்கம் துணை என நிற்கும். இருபுறம் 8 திசைகளும் தொட்டு தகர்த்திட கேட்கும் நம் முரசு. கோடிக்கரங்களும் நீரை விட்டன, கொள்கை விதைகளும் வேரை விட்டன. நாளை தாய்க்குலம் நம்மை வாழ்த்திட பூக்கும் நல்லரசு. குற்றம் செய்தவன் கொற்றவனாயினும், கோட்டை கொத்தளம் கொண்டவனாயினும், தர்மம் கெட்டது தட்டி கேட்பது எந்த வாழ்க்கை நெறி. நோட்டை கொடுத்திங்கு ஓட்டை கேட்பவர், கேட்டை விளைத்திங்கு நாட்டை கெடுப்பவர். மூட்டை முடிச்சுடன் ஓட்டம் எடுத்திட செய்வான் விருதகிரி. நமக்கு நமக்கு நம டம் டம் தோரா, நமக்கு நமக்கு நம டம் டம் தோரா, நமக்கு நமக்கு நம டம் டம் தோரா, நமக்கு நமக்கு நம டம் டம் டம். நிகழ்வுகள் குறித்தான உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிகழ்வுகள், கேப்டன் டிவி, தபால் பெட்டி எண் 5, வானகரம், சென்னை 95. மின்னஞ்சல் news@captainmedia.in.